மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். நான் வந்தாலே எப்பவுமே சூப்பரான படங்களை நல்லா அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றதுக்கு தான் வரும். அந்த வகையில இந்த வாட்டி வேற லெவலான ஒரு வெறித்தனமான ஒரு ஃபைட் படங்க. ஃபைட் படம் சொன்னவனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த வாட்டி யாருதுன்ட்டு. எஸ், நேச்சுரல் ஸ்டார் நானியோட படம் தான். ஸோ இந்த படத்துல அப்படியே ரத்தம் கலரியா அப்படியே ஃபைட்டு வெட்டு குத்து அப்படின்ட்டு அதுதான் ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா கண்டென்ட் கம்மியா இருக்கு, சண்டை அதிகமா கொடுத்துருக்காங்க. நார்மலா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் இந்த படத்துல டபுள் ட்ரிபிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு சைக்கோத்தனமான ஒரு நேர்மையான ஒரு ஹானஸ்டான ஒரு போலீஸா அவரை காட்டாங்க. ஆனா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க மாட்டாரு. எடுத்தவனே ஒரு கொலை கேஸ் கண்டுபிடிக்கிற தலையில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாம் திருடி இருப்பாங்க. 3 ஹார்மோன் மட்டும் திருடி இருப்பாங்க. இந்த கேஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். சோ இது ஏன் இப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு போயிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவரே ஒரு வீடியோ எடுத்து லைவாவே ஒருத்தனை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருப்பாரு, கழுத்தறுத்து. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஒரு கேஸையும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இவரே ஒரு போலீஸ் தானே, இவரு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரிதான் ஒரு சீன் கொடுப்பாங்க. என்ன அர்ஜுன் சார் அவ்வளவு பெரிய ஆளு, அவரு ஒரு பெரிய சார், அவரை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிதான் கேஸ் ஒரு சஸ்பென்ஸாவே மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வைங்க. சோ இந்த கேஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும் போகுது அடுத்தடுத்த கொலைகள், அதாவது வேற வேற ஸ்டேட்ல எல்லாருமே ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா தலைக்கீழ கட்டி தொங்க விட்டு நான் அவங்க பாடியில இருந்து ஒரு முக்கியமான 3 ஸ்பேர் பார்ட்டை ஆர்கன்ஸை திருடிடுறாங்க. அந்த கொலை லைவா கேமரால பிடிச்சி ஒரு டார்க் வெப்சைட், அந்த வெப்சைட்ல பதிவு பண்றாங்க. இந்த கேஸை தான் நம்ம நானி எடுத்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டார்க் வெப்சைட் உள்ள நம்ம கமிட் ஆகணும், அதுல மெம்பரா ஆகணும்னா அந்த வெப்சைட்ல இவரும் அவங்கள மாதிரியே 2 கொலையை இந்த மாதிரி தலைக்கீழ கட்டி தொங்க விட்டு இந்த மாதிரி ஆர்கன்ஸை லைவா பண்ணி அவங்களுக்கு போஸ்ட் பண்ணும். இந்த 2 கொலையும் அவர் பண்ணாதான் முதல்ல அந்த டீம்லயே இவரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு இந்த புதுசா வர மெம்பர்ஸ் எல்லாம் சீக்ரெட்டா ஒரு இடம் மீட்டிங் பண்ணுவாங்க. சோ இத அந்த அளவுக்கு அலசி ஆராய்ச்சி இந்த கேஸ கண்டுபிடிக்கிறாரு நம்ம நானி சார். இதுக்கு இடையில கியூட்டா அழகா ரொம்ப கார்ஜியஸா நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்துல வர ஹீரோயின் ஸ்ரீநிதி ஷெட்டி. ரொம்ப அழகா சாரி எல்லாம் அவ்வளவு சூப்பரா வராங்க. பட் ஆஃப்டர் இன்டர்வல் பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு போலீஸ் தாங்க. அப்படியே ஃபைட் ஹைட் எல்லாம் அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல எல்லாம் பறக்குது வேற லெவல்ல. ரொம்ப கியூட்டா அவங்களோட பிளேஸ ரொம்ப கியூட்டா அழகா பண்ணியிருக்காங்க. மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல். எதையுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. லவ் இருக்குது, பட் லவ் ரொம்ப டீப்பா இல்லாம ஒரு லிமிட்டோட அழகா சுவாரஸ்யமா கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த கேஸ அழகா இதே அளவுல டிராவல் பண்ணிட்டு போறாங்க. அவர் அந்த கேங்குக்குள்ள ஜாயின் பண்ணிட்டாரா, அந்த பார்ட்டிக்கு போயிட்டாரா, அந்த பார்ட்டியில என்ன நடந்தது, அந்த இடத்துல என்ன மாதிரி சைக்கோ கில்லர்ஸ் ஒரு 150 பேருக்கு மேல இருப்பாங்க, அவ்வளவு பேரையும் கொலை பண்ணிட்டு அவர் எப்படி வெளியே வராருந்தாங்க கதை. சோ ஓவரால் ஒரு கட்டத்துல அவர் அங்க மாட்டிப்பாரு. அப்போ இவங்க ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவர் அங்க மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது கூட இருக்க அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க, பயப்படாதீங்க, அங்க இருக்கிறது 150 சைக்கோ, அதை விட பெரிய சைக்கோ நம்ம சாரு. சோ மொத்த பேரையும் போட்டு தள்ளிட்டு தான் வெளியே வருவாரு. அந்த பொண்ணு சும்மா சொல்லிச்சா நிஜமா சொல்லிச்சான்னு தெரியல, ஒவ்வொருத்தரையும் 2ஆ வெட்டி வறுத்த மீனை பீஸ் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஐயோ என்னால செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல எல்லாம் உட்காரவே முடியல. தலையை வெட்டி தூக்கி அந்த பக்கம் போடுறது, கையை வெட்டி இந்த பக்கம் போடுறது, ஃபுல்லா அப்படியே எனக்கு தெரிஞ்சு நானி கறிக்கடையில வேலை செஞ்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு வெட்டிக்கிட்டே இருக்காரு, கையில கத்தி அப்படியே விளையாடுது. ஆக்சுவலா போலீஸ்ன்னு சொன்னாங்க, போலீஸ்னா துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க, ஆளை பார்த்து சொல்லுவாங்க, முட்டிக்கீழ சுடுவாங்கன்னு பார்த்தேன். இவரு என்னன்னா அந்த அருவாவெல்லாம் எடுத்து அப்படியே தலையை விட்டுறது, கையை விட்டுறது, மனுஷனை 2ஆ வெட்டி அப்படியே மசாலா போட்டு வேக வைக்கிறதும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஓவராலா மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைலேஷ் கொலனு.
ரொம்ப சூப்பரா நிதானமா அழகா எடுத்திருக்காங்க. முக்கியமா சொல்லப்போனா நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி வந்து இந்த படத்துல அந்த ஒரு ஏஜ் கெட்டப்க்கும் அவளுக்கும் லைட்டா நம்ம விஜய் சார் சொல்ற மாதிரி லைட்டா கொஞ்சம் கிரே ஹேரோட ரொம்ப கியூட்டா அழகா இருக்கிறாரு. அந்த ஒரு கெட்டப்க்கு நல்லா இருக்கு. இதே சமயத்துல வந்து அவருக்கு வந்து லெஃப்ட் சைட்ல வந்து அடிக்கடிக்கு பெயினா இருக்கும். அது என்னன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாரு. அதை எப்படி கியூர் பண்றதுன்னு அவரே பாக்குற அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவரால் பாக்கணும்னா கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. ஃபேமிலியோட பார்க்காதீங்க, குழந்தைங்களோட பார்க்காதீங்க. ஏன்னா வந்து இந்த வெட்டுக்குத்து எல்லாம் எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப வல்கரா இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா பயப்படுவாங்க. காதல் ஜோடிகள் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாட்டி அப்படியே ராக் ஸ்டார் மாதிரி ராக் பண்றதுக்காக காலேஜ் பாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போலாம். ஓவரால் படம் சூப்பரா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.